ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னையிலேருந்து நான் Creo Parametric Tutorials ரெகுலராக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதில் நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர எல்லாமே கற்றுக்கலாம். என்னோட 7+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை Creo Parametric தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். Creo Parametric சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் விண்டோ இதுதான். நீங்கள் இங்கே ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், இல்லைனா டிராயிங் கிரியேட் பண்ணணும், எதுவும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ போய் கிரியேட் பண்ணணும். இந்த நியூ ஐக்கானை பிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஸ்கெட்ச், பார்ட், அசம்பிளி, டிராயிங் நீங்கள் எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் ஓப்பன். இந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். உங்களோட டெஸ்க்டாப்பு இல்லைனா மை கம்ப்யூட்டரில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை லொக்கேட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக Creoவில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த ஓப்பன்ற ஆப்ஷன். அதுக்கப்புறம் செட் ஒர்க்கிங் டைரக்டரி. செட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சேவ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நியூ போயிட்டு அந்த ஃபைலுக்கு ஏன்னு நேம் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணும்போது Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷனில் சேவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் நேம் CADன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், செட் ஒர்க்கிங் டைரக்டரி போயிட்டு டெஸ்க்டாப்பில் இந்த CADன்ற ஃபோல்டரை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஒர்க்கிங் டைரக்டரியாக செலக்ட் ஆகிடும். சப்போஸ் நான் திரும்பி நியூ போயிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் நான் பின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா Ctrl+S ப்ரெஸ் பண்ணும்போது டைரெக்டாக அந்த ஃபோல்டர்லேயே சேவ் ஆகும். CADன்ற ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எரேஸ் நாட் டிஸ்பிளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நான் ஸ்பேஸ்ன்ற ஒரு பார்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஏன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், பின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். இந்த ஃபைலில் எதுவுமே நான் சேவ் பண்ணல டெஸ்க்டாப்பில், கரெக்டுங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைல் இருக்கவே இருக்காது. ஆனால் இதை என்னோட இன்செஷன்லேருந்து நான் ஓப்பன் பண்ண முடியும். நான் இன்செஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த ரெண்டு ஃபைலுமே இருக்கும், ஏன்ற ஃபைலும் இருக்கும், பின்ற ஃபைலும் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா எரேஸ் நாட் டிஸ்பிளே கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ஃபைல் நேமில், அந்த ஃபைல் நேமில் திரும்ப இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் சேவ் பண்ணல கூட இப்போ நான் ஏன்னு அந்த ஃபைலில் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள், அது இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா இந்த ஃபைல் ஆல்ரெடி நீங்கள் இதே நேமில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி எரர்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் எரேஸ் நாட் டிஸ்பிளே கிளிக் பண்ணணும். எரேஸ் நாட் டிஸ்பிளே கிளிக் பண்ணோன்னே ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு நேம் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபைல் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும், அதாவது இன் செஷன்லேயே இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களால் அதே நேமில் உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு எரேஸ் நாட் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் மாடல் டிஸ்பிளே. மாடல் டிஸ்பிளே எதுக்கு அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது, அது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே ஆகும். இது ஃபியூச்சர் வீடியோஸில் நான் 1 by 1 பார்ட் மாடலிங்கு, டிராயிங், ஸ்கெட்ச் பண்ணும்போது அப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். சிஸ்டம் அப்பியரன்ஸும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை, இங்கே சிஸ்டம் அப்பியரன்ஸ் இருக்கும், மாடல் டிஸ்பிளே இது டேரெக்டாக இங்கே லிங்க் ஆகிருக்கும், அதுக்கு தான் இந்த ஐக்கான். ஏன் அப்படி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் காமன் ஃபோல்டர். காமன் ஃபோல்டர் வந்தீங்க அப்படின்னா இன்செஷன் நான் இப்போ சொன்ன மாதிரியே இப்போ நீ ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபைல் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மை டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட மை பிசி, அதுக்கப்புறம் லோக்கல் டிஸ்க் போகிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டைரக்டரின்றது நம்ம இப்போ செட் பண்ணது. அதுக்கப்புறம் மேனிக்கின் லைப்ரரி. இந்த மேனிக்கின் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடி ஒரு அசம்பிளி ஃபைலாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மேனிக்கின் யூஸ் பண்ணி தான் நிறைய அக்சசிபிலிட்டி, சர்வீசபிலிட்டி எல்லாமே என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபேவரட் நெட்ஒர்க்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபோல்டர்ஸ், நிறைய ஐக்கான்ஸ் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ஒர்க் ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஸ்பேஸ் சொல்லலாம். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று லோக்கல் ஒர்க் ஸ்பேஸ், இன்னொன்று காமன் ஒர்க் ஸ்பேஸ். இந்த லோக்கல் காமன் ஒர்க் ஸ்பேஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா
நீங்கள் ஒரு காம்பனண்ட் டிசைன் பண்ணுறீங்க, அதை உங்கள் சிஸ்டம்லேயே சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது லோக்கல் ஒர்க் ஸ்பேஸ். அது யாராலையுமே அக்சஸ் பண்ண முடியாது. காமன் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா டிசைனராலையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற டிசைனராலையும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். அது அது அந்த ஃபைலுக்கு அவங்களுக்கு அக்சஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன அப்படின்றது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த கிரியோ பரமெட்ரிக் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா இந்த ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் ப்ராசஸ் நீட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அதில் கமெண்ட்ஸில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட அப்கமிங் வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.